எவ்வளவோ நடந்தது அரசியலிலே, என்னென்னவோ செய்தார்கள். கடைசியிலே கீழ்நிலைக்கு வந்து விட்டது. ரொம்ப மோசமாக அரசு போய்விட்டது. 5 கலெக்டர்கள் 38,000 கோடி ஊழலை எதிர்கொள்வதற்கு நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய நிலைமையை இந்த அரசு ஏற்படுத்தி விட்டது. ஆற்று மணலை திருடினீர்கள் என்பதை மேலே இருந்து விண்வெளியிலிருந்து கவனிக்கக்கூடிய நிலைமை வந்து விட்டது. 38,000 கோடி ஊழல் ஏற்பட்டது. 4,000 கோடி கணக்கிலே கருவூலத்திலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 34,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று நம்முடைய மைய அரசினுடைய ஆயத்தத்துறை தெரிவிக்கிறது. இது துல்லிதமாக மேலிருந்து கணக்கிடப்பட்டது. இப்பொழுது இந்த 5 கலெக்டர்கள் தான் இதற்கு அதிகாரத்தை வழங்கினார்கள். ஆகவே இவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறோம் என்று கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள். 38,000 கோடி வருமானம் வந்தால் 4,000 கோடி தான் கணக்கிலே வரும் என்றால் எத்தனை மடங்கு அடிப்பது? எத்தனை மடங்கு அடிப்பது? நீ ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாயே மாதம், இதை 3000 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு 1000 கொடுப்பதற்கு 11,000 கோடி செலவாகும். 3000 கொடுப்பதற்கு 33,000 கோடி செலவாகும். மீதம் 1000 கோடி இருக்கும். இப்பொழுது கலெக்டர்களை கொண்டு போய் எங்கே பின்னி விட்டு விட்டாயே, அவனா 38,000 கோடி அடித்திருப்பான். உனக்கு எவ்வளவு பங்கு, அவனுக்கு எவ்வளவு பங்கு என்கின்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது. இப்படி ரொம்ப பகிரங்கமாக ஒரு காரியங்கள் எல்லாம் நாட்டில் நடக்கின்ற நிலை வருமானால் கலெக்டர்களையெல்லாம் நாசமாக்கி விட்டார்கள். நீ நாசமாய் போ, உன் குடும்பம் நாசமாய் போகட்டும், இதுதான் உங்களுக்கு குலத்தொழில், செய்யுங்கள். அதிகார வர்க்கத்தை அயோக்கியர்களாக மாற்றி விட்டீர்களே என்று கேட்கிறேன் நான். ஆகவே இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிக்கப்படுகிறாள். அவள் கற்பழிக்கப்பட்டாள் என்றவுடன் கற்பழித்தவன் அன்று மாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறான். அப்புறம் அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. அவன் மீது 20 வழக்கு இருக்கிறது. அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இது 2-3 நாளில் பெரிய அளவுக்கு சூடு பிடித்து மக்களிடம் பெரிய கிளர்ச்சி உணர்வு ஏற்படுகிறது. எதிர்கட்சிகள் இதை ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு செலுத்துகின்றன என்ற நிலை வந்த பிறகு மறுபடியும் போலீஸிலிருந்து அவனை கூப்பிட்டு விடுகிறார்கள். உடனே அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து கும்மாளமாக அவன் நாட்டியம் ஆடிக்கொண்டு அவனை கொண்டு வந்து போலீஸில் விட்டு விட்டு எத்தனை மணிக்கு வருவாய் என்று வேறு கேட்டு விட்டு போகிறார்கள். இது எதனால்? சரி, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டவுடன் ரொம்ப வேகம் எடுத்தது வழக்கு. அதனாலே இப்பொழுது அவன் உள்ளே இருக்கிறான் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சார் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் என்று தெரிகிறது. இவன் அந்த சாரோடும் போக வேண்டும் என்றானே, வழக்கை நடத்தட்டும் என்று ஒரு நீதிமன்றம் சொல்லுகின்ற நிலைமை இருக்குமானால் இந்த அரசை பற்றி உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கிற கருத்து தெளிவாக வெளிப்படவில்லையா என்று கேட்கிறேன். ஆகவே போலீஸும் அவனுடைய கையாள், சர்க்கார் வக்கீலும் அவனுடைய கையாள். அப்புறம் எந்த நீதியை இவர்கள் நிலைவாட்டுவார்கள்? நீ சொன்னாயே மனு நீதி, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று. இப்பொழுது உன் கட்சிக்கு ஒரு நீதி என்கின்ற முறையைத்தானே நீ கடைபிடிக்கிறாய். வேற என்ன செய்கிறாய்? சரி, இந்த வழக்கு இனிமேல் அதிகார வர்க்கம் போலீஸ் இதை நடத்துவதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் போலீஸின் மீது மரியாதை கோர்ட்டுக்கு போய்விட்டது. அந்த போலீஸை கையாளாக வைத்திருக்கிற அரசாங்கத்திற்கு மரியாதை போய்விட்டது. நான் கேட்கிறேன், உயர்நீதிமன்றத்தை இந்த ஒரே ஒரு வழக்கிலை மட்டும் நீங்கள் இந்த அரசை விலக்கி வைத்தால் போதுமா என்று கேட்கிறேன். இந்த அரசு இப்படித்தான் நடந்து கொள்ளும், இப்படித்தான் நடந்து கொள்ளும். போலீஸ் அவர்களுடைய கையாளாகத்தான் இருப்பார்கள், சர்க்கார் வக்கீல் அவர்களுடைய கையாளாகத்தான் இருப்பான். ஆகவே வல்லபாய் பட்டேல் என்ன கருதி இந்த அமைப்பை ஏற்படுத்தினார்? ஆட்சி வர்க்கம் ஒன்று, அவனுடைய வேலை சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் போடுவது, வரி வசூல் செய்வது, திட்டங்கள் வகுப்பது, திட்டங்கள் போட்டு கொடுப்பது தானே தவிர எல்லா அதிகாரமும் அதிகார வர்க்கத்திற்கு. அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கேட்டார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், இவன் கையிலே எல்லா அதிகாரமும் இருக்கிற போது எங்களை பாழாக்கி விடுவானே, நீங்கள் என்ன எல்லா அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்து எல்லா குடுமையையும் அவனிடம் கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஐஏஎஸ் அதிகாரிகளை வேலையை விட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நீக்க முடியாது என்ற ஒரு சட்டத்தை கான்ஸ்டிடியூஷன்லேயே சேர்த்தார். அதனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம், அவன் திருடுகின்றவனாக வருவான் காலப்போக்கில். காந்தியால் உருவாக்கப்பட்ட மனிதர்களெல்லாம் வெளியேறுகின்ற போது இந்த மாற்றம் நிகழும். அப்படி நிகழ்கின்ற போது நீங்கள் அவனுக்கு கையாளாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை விலக்க முடியாது என்ற பாதுகாப்பை தந்து வைத்திருக்கிறேன், அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்.
ஆனால் இப்பொழுது முழுக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லோருமே அரசாங்கத்தினுடைய கையாளாக போய்விட்டார்கள். ஆக லெஜிஸ்லேச்சர் தோற்றுவிட்டது. அது அவர்கள் பகிரங்கமாக கொள்ளையடிப்பது தான். இது ஒரு பெரிய நிறுவனமாக, கார்ப்பரேட் நிறுவனமாக அரசு ஆகிவிட்டது. எப்படியோ நாம் பெரும் பணத்தை முதலீடு செய்து இந்த வாக்குகளை பெற்று ஜாதி மற்றவற்றையெல்லாம் பயன்படுத்தி அரசாங்கத்தில் உட்கார்ந்து விட்டால் பிறகு எவ்வளவு பணமும் அடிக்கலாம். பள்ளிமேல் தியாகராஜன் ஒரு முறை சொன்னார், அப்பனும் மகனும் துப்பாக்கி ஏன் போகிறார்கள் என்றால் 30,000 கோடியை எங்கே வைப்பது என்று புரியாமல் போகிறார்கள் என்று சொன்னார். அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய்விட்டது. அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய் ரொம்ப மோசமான மந்திரியாக ஆகிவிட்டார். அதற்கு பிறகு மூடிய வாயை அவர் இன்றும் திறக்கவில்லை. ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால் லெஜிஸ்லேச்சர் போய்விட்டது. அதற்கு அடுத்தபடி நம்முடைய பியூரோக்ரசி போய்விட்டது. அப்புறம் நம்முடைய பத்திரிகைகளுக்கு விஸ்வாமித்திரர் மேனகையிடம் கவிழ்ந்தது மாதிரி இவர்கள் விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள். அரசு விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள். அவ்வளவுதான். விஸ்வாமித்திரரே கவிழ்ந்தது மாதிரி இவர்களும் கவிழ்கிறார்கள். மூன்றாவது தூணான ஜனநாயகத்தின் மூன்றாவது தூணான பத்திரிகை துறையும் போய்விட்டது. மீதம் இருப்பது ஒரு அளவுக்கு நீதித்துறை. அவர்களை நியமிக்கிற அதிகாரம் மைய அரசுக்கு எந்த அரசுக்கும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், இந்த நீதிமன்றத்தை பார்த்து கேட்கிறேன், இந்த ஒரு வழக்கில் மட்டும் நீங்கள் இந்த அரசாங்கத்தை விலக்கி வைக்கிறீர்களே, இந்த ஒரு வழக்கில் மட்டும் போலீஸை விலக்கி வைக்கிறீர்களே, எல்லாவற்றிலும் இப்படித்தானே நடக்கிறது. உடனே இவ்வளவு கொடுமையாக மோசமாக நடந்து கொண்டு விட்டோம் என்று சொன்ன பிறகு நம்முடைய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், இனிமேல் யாரும் கற்பழித்தால் அவனுக்கு மரண தண்டனை என்று புதிய சட்டம் இயற்றி இருக்கிறார்கள். நீ மரண தண்டனை கொடு, எந்த தண்டனை கொடு, அதை நிறைவேற்றவும் அதை நடைமுறைப்படுத்தவுமான அதிகாரம் உன்னிடம் இருக்கின்ற வரையிலும் மரண தண்டனை எங்கே நடக்கும் என்று கேட்கிறேன் நான். அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் முன்னிடம் தானே இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஒரு மக்களை ஏமாற்றுவதற்குத்தானே தவிர மரண தண்டனை என்று சொன்னால் உடனே பாருங்கள், பெண்ணுக்கு பரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய தண்டனையை இந்த அரசாங்கம் அளிக்கிறது என்று சொல்வார்களே தவிர, மறுபடியும் அரசாங்கங்கள் தன்னுடைய போக்குக்கு ஏற்ப அதிகார வர்க்கத்தை கையில் வைத்து கொண்டு எதையும் செய்ய முடியும் என்கின்ற நிலை இருக்கின்ற போது இந்த ஒரு வழக்கில் மட்டும் நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய உயர் நீதிமன்றம் முன்வந்தால் போதாது. அப்படியானால் நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடித்தளத்தில் இருந்து இந்த மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு ஊழலான மந்திரி சபை அமைந்து விடுமானால், ஜனநாயகத்தில் நீங்கள் மாற்ற முடியவில்லையே, 50 ஆண்டு காலமாக மாற்ற முடியவில்லையே, அவன் பணத்தை வைத்து ஜாதியை வைத்து மற்றவற்றை வைத்து மீண்டும் மீண்டும் திரும்ப வந்து விடுகிறானே. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல அரசியல் நடக்கிறது. அப்புறம் என்ன நீதியை நீங்கள் சொல்லி அந்த இடத்தை பிடிக்க முடியும்? ஆகவே இவனிடமிருந்து இருக்கின்ற அதிகாரங்களால் சமூகம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து, அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டிய காலம். இன்னமும் அந்த தாமஸ் மன்றோவினுடைய சிலை, அங்கே குதிரையிலே ஆரோகணித்தவன் அமர்ந்திருக்கிற சிலை இருக்கிறதே, அவனை பார்க்கிற போதாவது புத்தி வர வேண்டாமா? இவனுக்கு ஏன் சிலை வைத்திருக்கிறார்கள்? எல்லா வெள்ளைக்காரனும் போய்விட்டானே, இவனுக்கு மட்டும் ஏன் சிலை இருக்கிறதே என்று சொன்னால், இவன் தமிழ்நாடு மேம்படுவதற்காக மிகப்பெரிய அளவிற்கு ஜமீன்தார்களை அரசு ஆதரித்துக் கொண்டிருந்த போது குடியானவர்களை ஆதரிப்பதற்காக தாமஸ் மன்றோ ரயத் வாரி திட்டத்தை கொண்டு வருகிறான். எப்படியோ மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறோம். இவனை எல்லாம் நாம் ஏன் விரட்டினோம் என்றால், அவன் சுரண்டுகிறான் என்பதற்காக விரட்டினோம். இப்பொழுது நீ என்ன செய்கிறாய்? அவனுடைய சுரண்டல் ஒரு அளவுக்குத்தான் இருந்தது, உன்னுடைய சுரண்டல் தாங்க முடியவில்லை. பாரதி ஒன்று சொல்லுகிறான், கனவு கண்டு சொல்லுகிறான் சுதந்திர இந்தியா எப்படி இருக்கும் என்று. ரொம்ப சுதந்திரம் என்பதே பேச்சு என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்து, நல்லோர் பெரியோர் என்னும் காலம் வந்ததே, கெட்ட நயவஞ்சகக்காரருக்கு நாசம் வந்ததே என்கிறான். எல்லாரும் ஒன்றென்னும் காலம் வந்ததே, பொய்யும் ஏமாற்றும் தொலைகின்ற காலம் வந்ததே, நல்லோர் பெரியோர் என்னும் காலம் வந்ததே, கெட்ட நயவஞ்சகக்காரருக்கு நாசம் வந்ததே என்றான். நயவஞ்சகக்காரர்களுக்குத்தானே வாழ்வு வந்திருக்கிறது.